இன்னைக்கு சமூக வலைத்தளத்தை செம்ம ஹாட் டாபிக்கா போயினுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நம்முடைய சிம்பு வெளியிட்டு இருக்கிற வீடியோ தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது பொங்கல் அப்போ சிம்பு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தா பொழுது ரொம்ப சொந்தமா மூஞ்ச வச்சுக்கினே, தயவு செய்து என்னுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுங்க, அதாவது வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு யாரும் கட் அவுட்லாம் வைக்காதீங்க, யாரும் பாலபிஷேகம்லாம் செய்யாதீங்க, பிளாக்ல தயவு செஞ்சு யாரும் டிக்கெட் வாங்கி பார்க்காதீங்க, தேட்டரில் எந்த அளவுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பேசினா பொழுது. அது மட்டும் கிடையாது, கட் அவுட்டு பாலபிஷேகம் பண்ணுற காசில் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு புடவையோ இல்லது பேண்ட் ஷர்ட்டு எடுத்து கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாப்பழுது. ஸோ இதை பார்த்து எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வச்சுட்டாங்க, சிம்புவுக்கு இவ்வளோ நல்ல மனசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தற்போது அதே வாயால் சிம்புவை கைவி ஊற்றி வந்துனுங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரே தாங்க. தற்போது அவர் இன்னொரு வீடியோவை வெளியிட்டுக்கிறாரு. அந்த வீடியோவில் என்ன பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபேன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஃபேன்ஸே கிடையாது, 2-3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவன் பப்ளிசிட்டிக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சில பேர் சிம்புவை சொல்லியிருப்பாங்க பொழுது. ஸோ அவங்க கிட்ட என் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு வீடியோவை வெளியிட்டு மாட்டிக்கினா பொழுது. அந்த வீடியோவில் என்ன பேசிக்கிறாருன்னா, நான் அது மாதிரி சொன்னதா ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எனக்கு இருக்கிறதே 2 பேர் தானே, அதனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஃப்ளெக்ஸ் வைங்க, கட் அவுட் வைங்க, பாலபிஷேகம் அண்டாவில் பண்ணுங்க, சாதாரண பால் பாக்கெட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டுக்கிறா பொழுது. ஸோ இந்த வீடியோ பார்த்த மக்களுக்கு செம்ம காண்டு. ஸோ எல்லாமே கமெண்ட்டில் பயங்கரமாக சிம்பு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரிப்பா நீ காசு கொடு, நாங்கள் பண்ணுறோம், உன்னுடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் அவங்களாம் ஏழைங்க தான், உன்னை ஒருத்தர் திட்டாங்க அப்படின்றதுக்காக உங்கள் ரசிகர்களை வச்சு திட்டினவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகருடைய படத்தை வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றத்தையே கலைச்ச அஜித் எங்க, ரசிகர்கள் கிட்ட நீ யாருன்னு காட்டுறதுக்காக பாலபிஷேகம் ஃப்ளஷ் வைக்க சொல்கிற நீ எங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அஜித் கூட எல்லாம் வேற கம்பேர் பண்ணி பயங்கரமாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் தன்னுடைய சொந்த காசில் சுனியை வச்சுக்கிது அப்படின்னு சொல்கிறதுங்க. வந்தா ராஜாவா தான் வருவோம் படம் ரிலீஸ் ஆகும் போதா சிம்பு இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு மக்கள்கிட்ட மாட்டிக்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் தமிழ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.